இது உண்மை ஆய்வு இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு வந்து தூக்கி விளைஞ்சு எவ்வளவு விளைஞ்சாலும் இன்னைக்கு வந்து 5 டன் 4 டன் கூட மகசூல் இருக்க முடியல. அப்பனா இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். அந்தந்த பகுதிக்கான நெல்லை செலக்ட் பண்ணணும். இப்ப நம்ம பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் முன்னாடி கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டோம் வீட்டில். இன்னைக்கு அன்னைக்கு எந்த நோயுமே இல்லை. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றோம், எல்லாம் பாலிஷ் பண்ணி சுத்தமா எடுத்து சாப்பிட்றோம். எல்லாம் அங்கே டாக்டர்கிட்ட போனால் சுகர், எல்லாத்தையும் பார்த்தாலும் சுகர் பிரஷர் இதே தான். இது உண்மையாக இருக்கா அல்லது என்னென்ன ஆய்வு பண்ணணும்னு பார்க்கணும். இதே மருந்து மாத்தியாட்ட பெரிய கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து விடுபடணும்னா நம்ம வந்து ஒரு தற்சார்போட வாழணும். தற்சார்பா வாழணும்னா இயற்கை வழி வேளாண்மை தான் சிறந்தது. இந்த இயற்கை வழி வேளாண்மையை நிச்சயமாக நம்மளாம் கையெழுப்போம். நான் 20 ஆண்டு காலமாக இயற்கை வழி வேளாண்மை செய்கிறேன். இதன் மூலியமாக தான் என் வாழ்க்கையில் அனைத்துமே சிறப்பாக சீராக செய்து கொண்டிருக்கேன். கைக்குத்தல் அரிசியாக வச்சிருக்கிறேன். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு அங்கக வேளாண்மைக்கு தனி பட்ஜெட்டை போட்டு தனி கொடுக்குறாங்க. இதுலேருந்து நிறைய வரணும். இன்னைக்கு ரசாயன உரத்துக்கும் பூச்சிமல்லிக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அதை ஒழிச்சிட்டு இயற்கை வழி வேளாண்மைக்கு இந்த மாதிரி பண்ணி நிறைய பட்ஜெட்டில் ஒதுக்கினாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதில் இருந்து அந்த மக்கள் பயனடையணும். அந்த ஒவ்வொரு விவசாயிக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்களுக்கு இயற்கை இடுபொருள் தயாரிக்கக்கூடிய ட்ரம்மு அந்த மாதிரி குடுவையெல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரி நிலை என்னைக்கு உருவாக்குறோமோ அன்னைக்கு தான் அந்த உழவர்கள் வந்து சரியா தற்சார்பு வாழ்வோட சேர்ந்து நிற்பாங்க. அது வரையிலும் சிரமமாக தான் இருந்துருப்போம். நம்ம தேடிக்கிட்டே போவோம். உடக்கடைக்காரனும் பூச்சி கடைக்காரனும் மாடு மேலே மாடு கட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். அதுக்கான காரணம் என்ன? ஒரு பொருளை போட்டு ஒரு நெல் போட்டோம்னா 1000 நெல் விளைக்கும். அப்போ இங்கே இதுக்காக ஒரு கணக்கு சொல்லி வச்சிருக்கான். உழவன் கணக்கு பார்த்தா உழப்பு கூட மிஞ்சாது. எப்படி மிஞ்சாத போகும்? மற்ற எல்லாருமே விட மற்ற எல்லா பொருட்களும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து உற்பத்தி ஆகிட்டு வெளியே வர்றது வந்து குறைஞ்ச சதவீதமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம உழவன் உற்பத்தி பண்ணுறது மட்டும்தான் ஒரு பொருளை போட்டால் 1000 பொருளாக விளையக்கூடியது. அவ்வளோ அற்புதமான அந்த வேளாண்மையை இன்னைக்கு நம்ம கிட்ட நடமை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து விடுபடணும். அந்த தோழர்களே, அந்த உழவர்கள் மக்களே, உங்கள் கையில் தான் இருக்கு. உங்கள் தலைமுறையை காப்பாற்றணும். இது வந்து சாதாரணம் இல்லை. உண்மையாக சொல்கிறேன். உங்களுக்கான நோயிலிருந்து விடுபடணும்னா இன்னைக்கு யார் இன்னைக்கு ஒரு 100 பேர் பஸ்ஸில் போனோம்னா கிட்டத்தட்ட 70 பேர் கைப்பை வச்சுருக்காங்க. என்னடான்னு மருத்துவமனைக்கு போகிற கைப்பையாக தான் இருக்கு. அப்போ அது வந்து விடுபட வேணாமா? நம்ம குழந்தைகளை நல்லா காப்பாற்ற வேணாமா? இதுக்கு இவ்வளவு பெரிய கருத்தரங்கு நடத்த வேண்டிய சூழலை கட்டாயப்படுத்தி விட்டார்கள். உணவு பஞ்சம்னு சொல்லிட்டு பசுமை புரட்சிக்கு பிறகு நம்மளை படுத்துட்டாங்க. ஆய்வு இருக்கு, கல்வெட்டு இன்னும் இருக்கு. இதில் ராமநாதபுரத்தில் கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு